வெல்கம் டு தமிழ் டெக் அருண். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2016 ஐடி கார்டு இல்லாதவங்க, அவங்களோட ஐடி கார்டு நம்பர் தெரியலைனாலும் அவங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் தெரிஞ்சாலே போதும், அவங்களோட ஐடி கார்டை எளிமையான முறையில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதுக்கு உங்களுடைய மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினதும் சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் வரும். அதில் www.tnNHIS2016.com அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததும் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2016 அப்படிங்கிற வெப்பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணினதும் அதில் குயிக் லிங்க்ஸ் அப்படின்ட்டு ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட், ஆன்லைன் என்ரோல்மெண்ட், அனெக்சர் 7 என்ரோல்மெண்ட் ஃபார்ம், இ கார்டு, ஐடி கார்டு சர்ச், கைட்லைன்ஸ் ஃபார் மொபைல் ஆப், ஹெச்ஓடி கோட், ரீஇன்பர்ஸ்மெண்ட் ஃபார்ம் அப்படின்ட்டு 8 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஐடி கார்டு நம்பர் தெரிஞ்சவங்க இ கார்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க ஐடி கார்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் இன்சூர்டு நேம், பர்த் டேட், டிஸ்ட்ரிக்ட், மொபைல் நம்பர், டிடிஓ கோட், ஹெச்ஓடி நம்பர், ரிட்டையர்மெண்ட் டேட், ஆஃபீஸ் டைப், ஜிபிஎஃப் சிபிஎஸ் நம்பர், ஐடி கார்டு நம்பர், ஜாயினிங் டேட், ஆஃபீஸ் நேம், ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு 13 ஃபீல்டு இருக்கும். அதில் ஏதாவது 3 ஃபீல்டு நீங்கள் ஃபில் பண்ணினாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு இன்சூர்டு நேம் ஃபில் பண்ணிக்கலாம். இன்சூர்டு நேம் ஃபில் பண்ணினதும் அடுத்தது பர்த் டேட் இருக்குது. நீங்கள் காலண்டரை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம், அல்லது பர்த்டே டேட்டை டைப்பும் பண்ணிக்கலாம். நான் இப்போ காலண்டரை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். காலண்டரை செலக்ட் பண்ணினதும் கரண்ட் மந்த் காட்டும். அந்த மந்த் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் இயர் காட்டும். அந்த இயர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா 2020-29 ரேஞ்ச் காட்டும். லெஃப்ட் ஏரோவை கிளிக் பண்ணும்போது 2010-2019 காட்டும். அகெயின் லெஃப்ட் ஏரோவை கிளிக் பண்ணும்போது ப்ரீவியஸ் 10 இயர்ஸ் காட்டும். அது போல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பர்த் இயர் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணினதும் அந்த இயரில் உங்களோட பர்த் மந்த் எதுன்னு கேட்கும். அந்த மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பர்த் டேட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பர்த் டேட் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ஆப்ஷன் கேட்கும். அதில் டவுன் ஏரியா இருக்கும். அதை கிளிக் பண்ணினதும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் அந்த 3 டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே காட்டும். இப்போ அந்த 3 டீட்டெயில்ஸும் என்னோடது அப்படின்றதுனால என்னோடய ரெக்கார்ட் மட்டும் காட்டுது. அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் காட்டும் அப்படின்னா எம்ப்ளாயி நேம், என்ஹெச்ஐஎஸ் ஐடி கார்டு நம்பர், டிஸ்ட்ரிக்ட், மொபைல், பர்த் டேட், ஜாயினிங் டேட், ரிட்டையர்மெண்ட் டேட், செக்ஸ், டெசிக்னேஷன், ஹெச்ஓடி நம்பர், ஆதார் கார்டு நம்பர், ஓட்டர் ஐடி நம்பர், பேன் நம்பர், ஆஃபீஸ் நம்பர், ஆஃபீஸ் நேம், எம்ப்ளாயி நம்பர், டிடிஓ கோட், டிபெண்டன்ட் கவுண்ட், டிபெண்டன்ட் நேம், பிரிண்ட் ஸ்டேட்டஸ், இமேஜ், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். இப்போ நமக்கு பிரிண்டட் ஐடி கார்டு வேணும்னா ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. வந்ததும் உங்களுக்கு அந்த என்ஹெச்ஐஎஸ் ஐடி கார்டு நம்பருன்ற ஆப்ஷன் காட்டும். அந்த நம்பரை நீங்கள் டிஜிட்ஸ் மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் திரும்பவும் ஃபஸ்ட் பேஜே வந்துடுச்சு. நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2016. அகெயின் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே இருக்கிற அந்த குயிக் லிங்க்ஸில் இ கார்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் எம்ப்ளாயி லாகின் யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு கேட்கும். நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்க அந்த யூசர் ஐடியை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டோட ஷார்ட் ஃபார்ம் 3 லெட்டர்ஸ் கேட்கும். அதுக்கடுத்து 01, அதுக்கடுத்து டிடிஓ கோட் கேட்கும். அதுக்கப்புறம் என்ஹெச்ஐஎஸ் 16 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். லாஸ்ட்டாக வர ஃபீல்டில் உங்களோட என்ஹெச்ஐஎஸ் நம்பர் 7 டிஜிட்ஸ் வரும். அதை மிஸ் பண்ணாமல் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணினதும் அடுத்த ஃபீல்டில் பாஸ்வேர்டு கேட்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த்து பாஸ்வேர்டாக
அதில் என்ன ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்களோ அந்த ஃபார்மேட்டில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்ததும் உங்களோட கார்டு வந்து இந்த பேஜில் ஓப்பன் ஆகிருக்கும். இதை நம்ம பிடிஎஃப் ஃபார்மில் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா NHIS ஆப் வந்து மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலயமா எடுத்துக்கலாம். இந்த பேஜில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போ நம்ம அதை எப்படி பிடிஎஃப் ஃபார்மில் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினதும் சர்ச் ஃபார் ஆப்ஸ் அப்படின்ட்டு கேட்கும். அந்த இடத்துல TNNHIS 2016 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணினதும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே க்ரீன் கலரில் அந்த லோகோவோடு காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணவங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினதும் ஒரு 3 ஸ்லைட்ஸ் காட்டும். அது முடிஞ்சதும் செக் ஃபார் அப்டேட் அப்படின்ட்டு ஆப்ஷன் வரும். அது வந்ததும் லாகின் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்த உங்களோட NHIS நம்பரை இதில் என்ன ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்களோ அந்த ஃபார்மேட்டில் டைப் பண்ணிக்கோங்க. ஸ்லாஷ் மாற்றி போடாமல் இதில் என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபார்மேட்டில் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட NHIS கார்டு நம்பர் டைப் பண்ணினதும் பாஸ்வேர்டு கேட்கும். அங்கே உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை அவங்க கேட்டுக்கிற ஃபார்மேட்டில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு டிக் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்ததும் உங்களோட என்ரோல்மெண்ட் டீட்டெயில்ஸ் காட்டும். அடுத்து உங்களோட என்ரோல்மெண்ட் டீட்டெயில்ஸ்க்கு பக்கத்துலேயே கார்டு அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் தமிழ்நாடு எம்ப்ளாயி என்டர் இமெயில் அப்படின்ட்டு ஆப்ஷன் காட்டும். அதில் உங்களோட ஒரு மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சென்ட் மெயில் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் கார்டு ஹேஸ் பீன் சென்ட் டு த கிவன் இமெயில் ஐடி. உங்களோட மெயில் ஐடிக்கு உங்களோட கார்டு போயிருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட கார்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் என்னோடய மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணினதும் என்னோடய கார்டு வந்துருக்கிற மெயில் காட்டுது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணினதும் ecard.pdf அப்படின்ட்டு NHIS கார்டோட PDF வந்திருக்கும். அதை டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PDF ஃபார்மில் உங்களோட NHIS கார்டு வந்திருக்கும். இதை நீங்கள் லேமினேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எளிமையான முறையில் நம்மளோட NHIS கார்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.